ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் அமைந்துள்ளது வெள்ளிமலை கிராமம். இந்த பகுதியில் உள்ள ஒரு பெட்டி கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த கரியாலூர் காவல் நிலைய போலீசார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த பெட்டிக்கடையின் உரிமையாளரை கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சூழலில் கரியாலூர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் தனிப்பிரிவு காவலரான பிரபு என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த பெட்டிக்கடைக்கு சென்றுள்ளார். அப்போது கடை உரிமையாளரின் 17 வயது மகள் மட்டும் தனியாக வியாபாரம் பார்த்து வந்துள்ளார். அந்த நேரத்தில் அக்கம்பக்கத்தில் ஆள் நடமாட்டம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு காவலர் பிரபு மட்டும் கடைக்குள் சென்றுள்ளார். இதனால் பதட்டமான சிறுமி அவரிடம் என்ன கேட்டதற்கு, உங்க அப்பா இப்ப ஜெயில இருக்காரு, நீ கொஞ்ச நேரம் என் கூட தனிமையில இருந்தனா உங்க அப்பாவை இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவேன், உனக்கும் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுப்பேன் என ஆசை வார்த்தைகள் கூறியிருக்கிறார். இதை கேட்டு பயந்து போன சிறுமி அங்கிருந்து தப்பிக்க முயன்ற போது காவலர் அவரிடம் தவறாக நடக்க முயற்சித்துள்ளார். அப்போது சுதாரித்துக் கொண்ட அந்த சிறுமி காவலர் பிரபுவை கீழே தள்ளிவிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். இதையடுத்து ஊர் மக்கள் அங்கு கூட்டம் கூடவே பிரபு உடனடியாக அங்கிருந்து சென்று விட்டார். இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமி கடையில் நடந்த சம்பவத்தை தாயிடம் கூறியுள்ளார். அதன் பேரில் தன் மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தனிப்பிரிவு காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரம் சரக காவல்துறை துணை தலைவர் உமாவிடம் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் கச்சிராயபாளையம் காவல் நிலையத்தில் வைத்து தனிப்பிரிவு காவலர் பிரபுவிடம் போலீசார் கடந்த 2 நாட்களாக தீவிர விசாரணை நடத்தினார்கள். அதில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உண்மை என தெரிய வந்ததால் காவலர் பிரபுவை கைது செய்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேலியே பயிரை மேய்ந்த கதை போல மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவலரே சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.